ஹே காய்ஸ், வெல்கம் டு குக் வித் கௌதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெந்தய கீரை புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். வெந்தய கீரை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு 10 பல் போட்டுக்கோங்க. பூண்டு எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வேக வைங்க. அதுக்கப்புறமேட்டு நான் வாசனைக்காக 2 வரமிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி வேகிறதுக்காக கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்க 6 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. சின்ன வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க லைட்டாக. அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தய கீரை அதில் சேர்த்திக்கோங்க. நீங்கள் இந்த கீரை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்திட்டேன். நீங்கள் கட் பண்ணிக்கிங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைங்க. கீரை நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு வேக வைங்க கீரையை. இப்போ பாருங்கள், கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. நீங்கள் புளியை ஆட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா லைட் கசப்பு தெரியாது. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.